அண்மைச் செய்தி. 2014ஆம் ஆண்டில் கொலை வழக்கில் தொடர்புடைய பொன்னுமணி, கண்ணன், குட்டிராஜ், குருசாமி உள்ளிட்ட 11 பேர் தற்போது குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இந்த கொலை தொடர்பான முழு விவரங்கள் என்ன மற்றும் தற்போது விதித்திருக்கக்கூடிய தண்டனையின் விவரம் என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் அடுத்த திருவேங்கடம் அருகே உள்ள உப்பன்குளம் பகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு முன்விரோதம் காரணமாக 3 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கு நெல்லை மாவட்ட வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது. இந்த நிலையில கடந்த 24ஆம் தேதி அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்புல 11 பேர் அந்த வழக்கில் தொடர்புடைய பொன்னுமணி, குருசாமி, காளிராஜ், முத்துகிருஷ்ணன், குட்டிராஜ் உள்ளிட்ட 11 பேர் குற்றவாளிகளாக அறிவித்து வன்கொடுமை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவு பிறப்பித்தார். அவர்களுக்கான தண்டனை 26ஆம் தேதி வழங்கப்படும் என்றும் 24ஆம் தேதி சொல்லியிருந்தார். இந்த நிலையில இந்த காலை இந்த வழக்கு விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது இந்த குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 11 பேர்ல 3 பேர் உடல்நிலை சரியில்லாத நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை நேரில் ஆஜர்படுத்தின பின்னர் தீர்ப்பு வழங்கப்படும் என மாலை 4 மணிக்கு வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து 4 மணிக்கு அவர்கள் விசாரணைக்கு ஆஜராக நிலையில அவர்களுக்கு பல்வேறு தகவல்களை தெரிவித்த பின்னர் இரவு வழங்கப்படும் என தீர்ப்பு வழங்கப்படும் சொல்லப்பட்டது. தொடர்ந்து இரவுல தீர்ப்பு வழங்கப்பட்டதுல இந்த குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட பொன்னுமணி, குருசாமி, காளிராஜ், முத்துகிருஷ்ணன் ஆகிய 4 பேருக்கு மரண தண்டனையும், மீதமுள்ள அந்த 11 பேர்ல மீதமுள்ள குட்டிராஜ், கண்ணன், உலக்கன், பாலமுருகன், வேலுச்சாமி உள்ளிட்ட 5 பேருக்கு 5 ஆயுள் தண்டனையும், மற்ற 2 பேர் அதில் மீதமுள்ள 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மரண தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு நெல்லை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.